கரண்ட் பில்லை மீதி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு சோலார் போடலாமா, டிசி லைட் வாங்கி மாட்டலாமா, பிஎல்டிசி ஃபேனை வாங்கி பயன்படுத்தலாமா அப்படின்லாம் நம்ம நிறைய கணக்கு போட்டுட்ருப்போம். ஒரு பிஎல்டிசி ஃபேனை நீங்கள் வாங்கும்போது உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பணம் மீதி ஆகுதா அப்படிங்கிற அந்த கணக்கை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிஎல்டிசி ஃபேனை நிறைய அட்வான்டேஜெலாம் சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்டை விற்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு யாருமே பேசுகிறதே கிடையாது. ஸோ அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. நம்மளோட இந்த அமேசிங் ஸ்மார்ட் ஹோமில் பயன்படுத்துகிற எல்லா ஃபேனுமே பிஎல்டிசி ஃபேன் தான். இந்த ஃபேனெல்லாம் நான் பணம் கொடுத்து வாங்கி என் வீட்டில் நான் மாட்டி பயன்படுத்தும் போது உண்மையிலேயே எனக்கு சேமிப்பை கொடுக்குதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் இப்போ உங்ககிட்ட பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேனை என்ன விலைக்கு வாங்கி எவ்வளோ பணத்தை நீங்கள் மீதி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஃபேனோட வாழ்நாள் என்ன அப்படிங்கிற கணக்கு இருக்குது. எல்லா ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு அட்வான்டேஜ்னு ஒரு இருந்துச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் சைடுன்னு ஒரு சைடு இருக்கும். இந்த நெகட்டிவ் சைடை வந்துட்டு யாருமே பேசுகிறதே இல்லை. என்னென்னா அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை விற்கணுங்கிற குறிக்கோள் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த நெகட்டிவ் சைடை சொல்லாமே விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த 4 விதமான ஃபேனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான சீலிங் ஃபேன். நம்ம நார்மலாக கடையில் போய்ட்டு ஒரு சீலிங் ஃபேன் ஏசி கரண்ட்டில் ஓடுற ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேனை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேனோட விலை 1400 1800 வரைக்கும் கடையை பொறுத்து விலை வித்தியாசப்படலாம். இதுக்கு காமனாக கிடைக்கிற வாரண்ட்டி 1 வருஷம். இதனுடைய மின்சார பயன்பாடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90 வாட்ஸ். 10 ஃபேன் வாங்கினோம்னா அதில் வாரண்ட்டி டைமுக்குள்ளே எத்தனை வந்துட்டு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 0. எந்த ஃபேன்லேயுமே பிரச்சனையே வர்றதில்லை. அப் டு 5 வருஷம் அப்படின்னாலுமே இந்த ஃபேனில் பிரச்சனை வராது. ஆனால் இந்த ஃபேனில் எங்கே பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிறத நம்ம தனியாக வந்துட்டு வாங்கி தான் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அந்த ரெகுலேட்டருங்கிறத இந்த ஃபேனோட காஸ்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ரெண்டாவது, இந்த பிஎல்டிசி டெல்லி ஃபேன். டெல்லியில் இருக்க மக்கள் அங்கே குடிசை தொழிலாக வந்துட்டு ஃபேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குடிசை தொழிலில் வந்துட்டு எப்படி எல்இடி லைட்டை வந்துட்டு பெரிய கம்பெனி கூட குடிசை தொழில் காம்படிஷன் போக முடியலன்னு சொன்னேன். ஆனால் இங்கே குடிசை தொழில் தான் இங்கே மீதி இருக்க பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் பயங்கர டஃப் காம்படிஷனில் இருக்காங்க. ப்ளஸ் இவங்க பண்ணுற ப்ராடக்ட்டு எவ்வளோ சுப்பீரியராக இருக்க முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தெளிவாக காட்ட போகிறேன். இந்த ஃபேனோட விலை 1400 1500 வரைக்கும் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. இதனுடைய வாரண்ட்டி 1 வருஷம். இதனுடைய பவர் கன்சம்ஷன் 22 வாட்ஸு. இதுலேயும் 10 ஃபேன் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதில் வாரண்ட்டி டைம் வரைக்கும் ஒரு ஃபேனில் கூட பிரச்சனை வரல. அப் டு அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபேனில் பிரச்சனைங்கிறதே வரதில்லை. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம், நான் அமேசிங் ஸ்மார்ட் ஹோமுக்கு நான் இந்த டெல்லி ஃபேனுங்கிறது தான் வாங்கியிருக்கேன். இந்த டெல்லி ஃபேனை நான் வாங்கி இந்த ஃபேனை நான் ஸ்மார்ட் ஃபேனாக மாற்றிட்டேன். வாங்கும்போது இன்னொரு வேலை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலையான 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த உற்பத்தி விலைக்கே இந்த ஃபேனை நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி விலையை குறைச்சி வாங்கிட்டேன். சீனாவிலேருந்து உதிரி பாகங்களை வாங்கி இந்தியாவில் வந்துட்டு ஃபேன் தயாரிப்பு அப்படிங்கிறது நடக்குது. இந்தியாவிலேயே சொந்தமாக வந்துட்டு ஃபேன் பண்ணுற கம்பெனிஸும் இதில் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் கம்பெனிஸ்லாம் அந்த பிஎல்டிசி அதர் ஃபேன்ஸ்னு நான் போட்டிருக்கேன். இவங்களோட விலை வந்துட்டு 3500 3800 வரைக்கும் இருக்கும். இவங்க கொடுக்குற வாரண்ட்டி 1 வருஷமாக இருக்குது. ஒரு சில கம்பெனி 5 வருஷம் கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனி 3 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த ஃபேனோட பவர் கன்சம்ஷன் 30 வாட்ஸ்லேருந்து 35 வாட்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற அளவில் இருக்குது. அடுத்தது, இந்த ஃபேனில் 10 ஃபேனில் ஒரு ஃபேனுங்கிறது வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்து சர்வீஸ்க்கு வந்துட்டு போக வேண்டிய வேலைன்ட்டு இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் உருவாகிற ஒரு பிஎல்டிசி ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனோட விலை 4400 4700 வரைக்கும் இருக்குது. இவங்க கொடுக்குற வாரண்ட்டி 5 வருஷம். இந்த ஃபேனோட பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா மாடல் பொறுத்து 35 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ 40 வாட்ஸ் இந்த மாதிரி பெரிய ஃபேன் போகும்போது உங்களுக்கு வாட்டேஜ் அதிகமாகும். ஸோ இந்த ஃபேனில் 10 ஃபேன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வாரண்ட்டி டைமுக்குள்ளே 3 ஃபேனில் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடுது. 3க்கு அதிகமான நம்பர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 ஃபேனில் பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி ஃபேன் அப்படிங்கிறத நம்ம வாங்குறதே மின்சார பயன்பாட்டை குறைச்சி பணத்தை மீதி பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஃபேனுக்கு நம்ம செலவு பண்ணுற பணத்தை எடுக்கிறதுங்கிறதுலையே நம்மளோட என்ன சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பணம் பூரா போயிடுது. ஸோ இதை பற்றின இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பிஎல்டிசி ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு ஸ்மார்ட் ஹோமில் பயன்படுத்துகிறேன் அப்படின்றப்போ என்னோட ஸ்மார்ட் ஹோமுக்கான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ரிமோட்டுங்கிற ஆப்ஷனில் எனக்கு அங்கே தேவைப்படலை. ஏன்னா இந்த ரிமோட் இல்லாமே இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தெளிவாக செஞ்சிட்ருக்கு.
இப்போ இந்த ஃபேனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டு ஒன்று வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ரிமோட்டோட சிக்னல் என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃபேன் என்ன ஸ்பீடு ஓடணும் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த எலக்ட்ரானிக் போர்டு தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இந்த எலக்ட்ரானிக் பொருளுக்குன்னு வந்துட்டு ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குங்க, இடி இடிச்சா போயிடும். இந்த ரெண்டு BLDC ஃபேன்ஸ், இந்த ரிமோட் இருக்கிற BLDC ஃபேனை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது மெயினான பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடி இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல மழை பெய்யுது, அப்போ ஒரு மின்னல் மின்னுது, இடி இடிக்குது, ஒரு சர்ச் கரண்ட் வரும். இந்த சர்ச் கரண்ட் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டோட பயன்பாட்டுக்காக உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு புகஞ்சு போயிடும். ஸோ இது புகஞ்சு போயிடுச்சுன்னா உங்களோட ஃபேன் ஓடாது. அதாவது வெளியில் மழை பெய்யுது, இடி இடிக்குது, நீங்கள் படுத்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கலாம், குழந்தை வந்துட்டு இடி சத்தத்தில் தூங்காமல் அழுதுட்டு இருக்கலாம், அந்த குழந்தைய எப்படியாவது நீங்கள் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த டைமில் உங்கள் ஃபேன் ஓடாமல் போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சினாரியோவை இந்த 2 பிராண்டோட ஃபேனை வாங்குறவங்க நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்காங்க. ப்ளஸ் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரூமில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ரூமில் எந்திரிச்சு போய் கீழே படுத்து தூங்கணும் அப்படிங்கிற சினாரியோ தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணுற இந்த ஃபேன்ஸில் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. இது வந்துட்டு நான் எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களான்னா கிடையாது. ஆனால் இந்த டைமை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பாதர் பண்ணுற டைமாக தான் இருக்கும். அதை நம்மளோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை இது பண்ணிட்டு போயிடுது. இது வந்துட்டு இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நான் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கான இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஜென்ரிக்காக இந்த சீன உதிரி பாகங்களை வாங்கி பண்ணுற இந்த ஃபேன்ஸோட போர்டை இந்த கம்பெனி கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் இது தனியாக சேல் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்தியா மார்ட் மாதிரியான வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான உதிரி பாகங்களை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு ரிமோட்டோட போர்டோட காஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா தான் வருது. ஸோ அந்த 700 ரூபாய்க்கு ஒரு போர்டை வாங்கினீங்கன்னா இந்த ஃபேன் கூட என்னென்ன ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்களோ அந்த போர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற அதிக ஃபீச்சர்ஸோ இல்லை கம்மி ஃபீச்சர் இருக்க போர்டோ நீங்கள் என்ன போர்டு வாங்குறீங்களோ அந்த ஃபீச்சரை இந்த ஃபேனுக்குள்ளே நீங்கள் கொண்டாந்து நீங்களே சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு ஒரு ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட்டு, பேட்டன்ட் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இந்த கம்பேட்டபிள் ஆப்ஷன் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியாது. சைனா வந்துட்டு இந்த இடத்துல உள்ளே இருக்கிறதுல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட சர்வீஸுங்கிறது சைனா ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணாலுமே சர்வீஸ்னு வரும்போது நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா உதிரி பாகங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கனாவே உதிரி பாகங்களை வாங்க முடியும். இப்போ நம்ம அடுத்தது விலை கம்மியில் அதிக கரண்ட் எடுக்கிற ஃபேனையும் விலை அதிகத்தில் கம்மியான கரண்ட்டை பயன்படுத்துகிற ஃபேனையும் வாங்கும்போது உங்களுக்கு என்ன சேமிப்பு அப்படிங்கிற கணக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணி விலை கம்மியாக வர்ற ஃபேனு 1400 ரூபா. அடுத்தது கரண்ட்டை மீதி பண்ணுற விலை அதிகமான ஃபேனு 4400 ரூபா. டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கணக்குக்குள்ளே வாங்க. இந்த கணக்கு அப்படின்றது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் ஃபேனை 1400 ரூபாய்க்கு வாங்கி 80 வாட் மின்சாரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கும், ஒரு விலை அதிகமான ஒரு BLDC ஃபேனை நீங்கள் 4400 ரூபாய்க்கு வாங்கி 35 40 வாட்ஸ் நீங்கள் மின்சாரத்தை மீதி பண்ணுறதுக்கும் உங்களுக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. 1400 ரூபாய்க்கும் 4400 ரூபாய்க்கு இருக்குமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறது சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா சோலார் பேனல் ஒரு வாட்டுக்கு இன்னைக்கு ஆகிற செலவு இன்க்ளூடிங் டேக்ஸோட 42 ரூபாய் 50 பைசா. ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அமௌண்ட்டான 3000 ரூபாய்க்கு நீங்கள் சோலார் பேனல் வாங்கினீங்கன்னா 70 வாட் சோலார் பேனல் உங்களால் வந்துட்டு வாங்க முடியும். ஸோ இந்த 70 வாட் சோலார் பேனல்ங்கிறது ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபேன் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவை 5 ஃபேன். இப்போ இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபேன் தேவைன்னு சொல்லி ஒரு 5 ஃபேன் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க. உங்கள் ஃபேனில் வீட்டில் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு 2 ஃபேன் தான் எப்போவுமே ஓடிட்டுருக்கோம். ஒன்று ஹாலில், இன்னொன்று பெட்ரூமில். ஒன்று ஹாலில், இல்லை ஒன்று வெளியில் போர்ட்டிக்கோல. இந்த மாதிரி 2 ஃபேனை தான் நாங்கள் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம்னீங்கன்னா, ஸோ 5 ஃபேனை நீங்கள் வாங்கி 2 ஃபேனை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 ஃபேன் 24/7 யூஸ் பண்ணுறதா நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஃபேனுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஃபேனுக்கும் 3000 ரூபா அப்படிங்கிற காஸ்ட்டில் இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு ஃபேனோட இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்த ஃபேனோட டிஃபரன்ஸ் அமௌண்ட்லேயே இந்த ஃபேனை ரன் பண்ணுறதுக்கான கரண்ட்டை நீங்கள் 7 மணி நேரம் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு பணம் வந்துட்டு உங்களுக்கு மீதி ஆகுது. இதில் நீங்கள் சோலார் பேனல் வாங்கி போட்டிங்கன்னா அந்த ஃபேனோட லைஃப் வந்துட்டு 15 வருஷம் குறைஞ்சபட்சம் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். கம்பெனி வந்துட்டு 25 வருஷம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 5 ஃபேன் நார்மலாக இந்த 5 ஃபேன் நீங்கள் நார்மல் ஃபேன் வாங்கினாலுமே இந்த மீதி ஆகிற பணத்துக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா இந்த 5 ஃபேனில் நீங்கள் எப்பவுமே உபயோகப்படுத்துகிற இந்த 2 ஃபேனுங்கிறத 24 மணி நேரமும் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் உங்களால் ரன் பண்ணிட முடியும். இதில் நீங்கள் நைட்டு யூஸ்க்கு நான் வந்துட்டு பேட்டரி யூஸ் பண்ணுறேன்ல, அந்த பேட்டரி காஸ்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எப்படியுமே நீங்கள் ஒரு யூபிஎஸ் போடுவீங்க. அந்த யூபிஎஸ்க்கு இந்த பேனல்லேருந்து சார்ஜ் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பகலில் ஃபேன் ஓடுற கரண்ட்டு போக மீதி 3 ஃபேனோட கரண்ட் எக்ஸஸ் வரும். இந்த 3 ஃபேனோட கரண்ட்டை உங்கள் யூபிஎஸ்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ராத்திரியில் அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபேன் 1400 அதிக கரண்ட்டை ஓடுற ஃபேனை நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நட்டமா, இல்லை இந்த ஃபேனை அதிக விலை கொடுத்து வாங்கி மின்சார பயன்பாட்டை குறைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களே, இதில் வந்துட்டு உங்களுக்கு லாபமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த லாஜிக் வந்துட்டு எனக்கு புரியவே இல்லை.